டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். அல்சர் தொடர்பான பிரச்சனைகள், வயிறு வலி, வயிறு எரிச்சல், இது நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா இந்த வயிறு எரிச்சல் அப்படின்னு சொல்ற பிரச்சனை, அல்சர் இருக்குன்னா நமக்கு வாய்ப்பகுதியில ஏற்படக்கூடிய புண்கள், நாக்கில் ஏற்படக்கூடிய புண்கள், அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது, கண் பார்வையில நிறைய குறைபாடு, இல்ல நமக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படுறது, தலைமுடி உதிர்தல், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த அல்சர் பிரச்சனை. இதை நம்ம எப்படி ரொம்ப எளிய முறையில நம்ம சரி செய்யலாம்? இதற்கு முக்கியமாக ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இப்போ குண்ம குடோரி சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. இந்த மருந்து நிறைய ப்ரிப்ரேஷன் டைப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ வகைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு முறையை இப்ப நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இது நிறைய பலன் தரக்கூடிய, செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நிறைய பலன் தரக்கூடிய ஒரு விஷயமான ஒரு மருந்தாக இருக்கு. பொதுவாக இது எல்லாருமே பயன்படுத்தலாம். ஏன்னா நீண்ட நாட்களாக குடல் புண் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு ஜிஆர்டி அப்படின்ற பிரச்சனை இருக்கும். வயிறு எதிர்த்துட்டு வர மாதிரி இருக்கும். சாப்பிட்ற உணவு எடுத்துட்டு வருது, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது பயன் தருதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்ன்றது நான் சொல்றேன். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் நம்ம உடல்ல கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, அப்படி இருக்கும்போது இந்த மருந்து முறையை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு நான் சொல்றேன். இதற்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, வல்லாரை இலைகள். வல்லாரை இலைகளை நிழல்ல நல்லா உலர்த்தினோம். ஸோ நம்ம எவ்வளவு வல்லாரை எடுக்கணுமோ அது உலர்ந்த பிறகு ரொம்ப குறைவாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வல்லாரை இலைகளை நிழல்ல உலர்த்தி எடுத்துக்கணும். நிழல்ல ஒரு 2-3 நாட்கள் உலர்ந்த பிறகு அதை எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். இல்ல வல்லாரை பொடியாகவே கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனோட பார்த்தோம்னா வசம்பு. ஸோ வசம்பு பொடி நமக்கு எப்படி தேவைப்படும்னா, இது மேல் தோல் எல்லாமே எடுத்துட்டு இது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ வல்லாரையோட வசம்பு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு, பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு, இந்த பொடியும் நம்ம இதனோட சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அதனோட பார்த்தோம்னா முக்கியமாக சீரகம் பயன்படுது. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கற்றாழை சாறு. இதுல முக்கியமாக செங்கற்றாழை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. செங்கற்றாழைன்னு சொல்றது உடல்ல முக்கியமாக இந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த செங்கற்றாழைக்கு இருக்கு. ஸோ சாதாரணமாக இந்த கற்றாழை சாறு விட்டும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கற்றாழை, இந்த மூலிகைகள் எல்லாமே கற்றாழை சாறு விட்டு நல்லா கலந்துக்கணும். ஸோ கலந்து இதை வெயில்ல வச்சு ஒரு 2 நாட்கள் வெயில்ல நல்லா உலர்ந்த பிறகு எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த பவுடர் நம்ம பாலோடு கலந்து குடிச்சுக்கிட்டே வரணும். எப்போனா காலை இரவு 2 வேளையும் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ பல வகையான பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இந்த உடல் உஷ்ணம், நமக்கு வயிற்று பகுதியில ஏற்படக்கூடிய இந்த அல்சர் தொடர்பான பிரச்சனைகள், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய உடல் எடை, ஸோ வயதிற்கு ஏற்ற உடல் எடை இல்லாமல் இருக்கு. அந்த உடல் நார்மலா இருக்கணும், குடல் கழிவுகள் வெளியேறணும், முக்கியமாக உடல் சூடு குறையறதுக்கும் இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்குது. இதை தாண்டி வேறு சித்த மருந்துகள் ரொம்ப எளிமையாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதற்கு ஓமம் மற்றும் வசம்பு, இது ரெண்டுமே தேவைப்படுது. ஸோ இந்த 2 மூலிகையை வைத்தே அதிகமான வயிறு எரிச்சலை நம்ம குணப்படுத்திக்கலாம். ஓமம் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கும்போது அது கருமை நிறத்துல மாற ஆரம்பிக்கும். அதனோட வசம்பும் சுட்டு கறியாக்கி எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே நல்ல கருமை நிறத்துல இருக்கும்போது இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதை எப்படின்னா தேன்ல கலந்து நம்ம சாப்பிடணும். ஸோ வயிறு வலி, வயிறு எரிச்சல், அல்சர் பிரச்சனைகளுக்கு குணமாவதற்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த அல்சர் தொடர்பான பிரச்சனைகள், அல்சர் இருக்கிறவங்க
மேலும் என்ன பண்ணலாம்னா, ஏலரிசி சூரணம்னு சித்த மருத்துவத்துல இருக்கு. மிக சிறந்த ஒரு மருந்து. எவ்வளவு நாள் பட்டு இருக்கக்கூடிய அல்சர் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு மருந்து நம்ம பயன்படுத்தணும்னா, இந்த ஏலரிசி சூரணம் இளநீர்ல கலந்து பயன்படுத்தும் போதோ இல்ல தேங்காய் பால்ல கலந்து பயன்படுத்தும் போதோ வயிறு பகுதியில இருக்கக்கூடிய அல்சர் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. இதை தாண்டி நம்ம கீரை வகைகள் உணவுல நிறைய சேர்த்துக்கணும். ஸோ இந்த கீரை வகைகள்ல வெந்தய கீரை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை நம்ம பயன்படுத்தலாம். தண்டுக்கீரை, பாலக்கீரை, பருப்பு கீரை. இந்த கீரை வகைகள் வாரத்துக்கு 2 நாளாவது நம்ம ஏதாவது ஒரு கீரை வகைகளை சாப்பிடும்போது வயிறு பகுதியில இருக்கக்கூடிய புண்கள், அல்சர், அதாவது வயிறு எரிச்சல் வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையான சித்த மருத்துவ குறிப்புகள், அதாவது வயிறு அல்சருக்கு இந்த பதிவுல நான் கொடுத்திருக்கேன். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.